மக்களுக்கு மேண்டேட்டை திருடி பவருக்கு வந்திருக்காங்களே தவிர இவங்க மக்கள் ஓட்டு போட்டு பவருக்கு வரல. அதாவது 2024 எலெக்ஷன்ல எங்க கால்குலேஷன் பிரகாரம் பிஜேபிக்கு 160 170 சீட்டு தான் வந்துருக்கணும். ஆனா 240 மேனேஜ் பண்ணாங்க. இவரை உள்ள கொண்டு வந்தாங்க, சந்திரபாபு நாயுடுவை. பீகாரை உள்ள கொண்டு வந்தாங்க, மேனேஜ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கண்ட்ரோல் தானே எல்லாமே. எல்லாமே கண்ட்ரோல் தானே. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அதாவது இப்போ உள்ள இந்த டெக்னாலஜி இதில் ஒன் சைடட் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ முந்தி மாதிரி அப்படி இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், லெவல் பிளேயிங் ஃபீல்டு பண்ணணுமானா ஒன்று பேப்பர் பேலட்டுக்கு திருப்பி போய் ஆகணும். இந்த மிஷின் எல்லாம் தேவையில்லைப்பா. உலகத்தில் எங்கேயுமே இல்லை. உருப்படியான ஜனநாயகத்தில் எங்கேயுமே இல்லை. யூரோப்பில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை, எங்கேயுமே இல்லை. இங்கே மாத்திரம் ஏன்? பெரிய டெக்னாலஜியா இது? என்ன டெக்னாலஜி? ஒரு டப்பா மிஷின் அது, என்ன வேணாலும் பண்ணலாம். அதை பெரிய டெக்னாலஜி விட்டுருக்காங்க. அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அந்த ஓட்டர் லிஸ்ட்டையும் போட்டு மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜியும் டெமோக்ரஸியும் நீங்கள் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ண முடியாது. எதிர் உங்களுக்கு ஜனநாயகம் வேணும் அல்லது டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜி பண்ணும்போது மக்களுக்கு டெக்னாலஜியில் அக்சஸ் இல்லையே. அவங்க பண்ண மாதிரி தானே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதானே நீங்கள் கேட்க முடியும். அடுத்த தமிழ்நாடு எலெக்ஷன் இலக்கு வச்சுருக்காங்க. இதே மாதிரி இலக்கு வச்சு தமிழ்நாடையும் கேப்சர் பண்ணிடுவாங்க.